என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரினுடைய ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அதைவிட ஆசைப்படுகின்றது என்றுதான் உன் தாயானவள் நான் இன்று சொல்லப் போகின்றேன். அதற்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என் தங்க குழந்தையே என் மூலமாக உனக்கு வந்திருக்கின்றது. அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், எதற்காக உன்னை தேடி வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை நீ எப்பொழுதுமே கணக்கில் வைத்து கொள்ளாமல் இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை பற்றி எல்லாம் அதிகமாக யோசிக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக என் பிள்ளையே, இந்த அம்மா நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையை, இனிமேலாவது ஒருவரினுடைய ஆத்மா உன்னிடத்தில் பேசியதை கொண்டு சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அது எத்தனை அவசியம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இது எத்தனை அவசியமாக உனக்கு இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு காரணம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையையும் ஆழமான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு அவ்வளவு அவசியமாக இருக்கும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவரின் ஆத்மா இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம்? இன்று என் வாக்கினை கேட்கப் போகின்ற நேரம், இந்த நேரத்தில் ஆரம்பமாக இருக்கும் இந்த நாளை முழுவதுமாக நீ கடந்துவிட வேண்டும் அல்லவா? இந்த நேரம் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் உன் இல்லத்தை தேடி வரப்போகின்ற நேரம். இவர்கள் வந்ததும் உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் என் செல்ல குழந்தையே. ஆனால் இப்பொழுது உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பவர் இந்த நாளில், இந்த நல்ல நாளில் பல நாட்களாகவே உன்னை தேடி வந்து உன்னை சந்திக்க முடியாமலும் உன்னிடத்தில் பேச முடியாமலும் தவித்து மீண்டும் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இது நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏனென்றால் இது அவர்களுக்கான உலகம் அல்ல. அவர்களுக்கான ஆத்மாக்களின் உலகத்தில் அவர்களால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாமல் அவர்கள் இங்கே வந்து நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நினைக்கின்ற பொழுதில் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இவர்களினுடைய அன்பை காணும் பொழுது உன்னுடைய அம்மா நான் மெய்சிலிர்த்து போனேன். என் தங்க குழந்தையே, இவர்கள் இறந்த பிறகும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று துடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதைத்தான் இன்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் தெரிவித்து வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயம் அல்ல. இது உண்மை. இன்று உனக்கு தெரிய வேண்டும் என்று உன்னை விட்டு பிரிந்த ஒருவரின் ஆத்மா என்ன நினைக்கின்றது? அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகு என்னவாக இருக்கின்றார்கள்? உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு உண்மையில் புரிகின்றதா? அவர்கள் சென்றதை நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய் என்பது அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா என்பதனை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த நினைக்கும் பொழுது இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான சந்தர்ப்பத்தில் இவர்கள் உன் முன்னால் வந்திருக்கின்றார்கள். இன்று இந்த நாள் என்பதனால் அம்மா அவர்களை உன்னோடு பேசுவதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன்.
என் செல்ல குழந்தையே, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து கேள். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய தெளிவையும் உனக்கு கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, பொதுவாகவே ஒருவரின் உயிர் இங்கிருந்து சற்றென்று சென்றுவிட்டது என்றால் அது உடனே இங்கு உலகத்தை விட்டு சென்று விடுவதில்லை. பலவிதமான போராட்டங்களை தாண்டித்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார்கள். சென்ற பிறகும் கூட அவர்களின் வார்த்தையை யதார்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்கள். நாம் இறந்து விட்டோம், மீண்டும் நம்மால் இங்கு இருக்க முடியாது, நாம் இங்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நம்மை நம்பியவர்களை விட்டுவிட்டு வந்துவிட்டதை எண்ணி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனாலுமே அவர்களால் அது முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடித்தவர்கள். உன்னுடைய குடும்பத்தில் அவர் இல்லை என்றால் அங்கு எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவர் இல்லாமல் இருப்பது உனக்கு வேதனையை கொடுக்கும். இதுதான் உண்மை. ஒரு உயிர் இங்கிருந்து பிரிந்து செல்வது என்பது அந்த குடும்பத்திற்கு எத்தனை பெரிய பாதிப்பினை இழப்பினை ஏற்படுத்தும் என்பது நன்றாக தெரியும். அதனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம், உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையினை நீ தேடிக்கொண்டிருந்தாயானால் இந்த ஆத்மா இங்கு வரவேண்டிய அவசியமே கிடையாது என் தங்க குழந்தையே. ஆனால் நீ நினைத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காமல் நீ ஏற்படுத்திய பல விஷயங்களும் இந்த ஆத்மாவினை மீண்டும் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது. அவர்களுக்கு மனதில் மிகுதியான வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இங்கிருந்து சென்று விட்டேன் என்பதற்காக இங்கு எல்லாமுமே அப்படியே நிற்கின்றதே. நான் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த ஆசைகள் எல்லாமே ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டதே. எதையெல்லாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நான் இவர்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தேனோ அதையெல்லாம் இவர்கள் மறந்து விட்டார்களே. நான் தான் இல்லை, என்னுடைய ஆசைகளையாவது நிறைவேற்ற வேண்டாமா? எனக்கு இங்கு இல்லாமல் இருப்பதில்லை, எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நான் இங்கிருந்து சென்றாயிற்று. என்னுடைய பயணம் முடிந்துவிட்டது. அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் மட்டும்தான் என்னை வேதனைப்படுத்துகின்றது. எப்பொழுதுமே என்னை நினைத்தே அழுது கொண்டிருப்பதும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னுடைய ஞாபகத்தை வைத்து கொண்டு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இத்தனை நாளும் நான் ஆசைப்பட்டிருந்தேன். இவர்களினுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடு தாயே. நான் இவர்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த அளவிற்கு நிம்மதியோடு இருந்தேனோ அதே அளவு நிம்மதியை இங்கும் அனுபவிக்கின்றேன். ஆனால் இந்த நிம்மதியை எனக்கு கெடுக்கும் விதமாக இவர்களினுடைய கண்ணீரும் வேதனைகளும் என்னை இங்கு இருக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றுதான். உண்மை, நான் மறுக்கவில்லை. அவ்வளவு எளிதில் ஒருவரை யாராலும் மறுக்க முடியாது. இத்தனை கால வாழ்க்கையில் நம்மோடு தொடர்ந்து வந்தவர்களை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. ஆனால் இப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அல்லவா? உலகத்தை விட்டு சென்றுவிட்ட பிறகும் கூட எனக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அவர்கள் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அவர்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் அவசியம். இதையெல்லாம் அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும், இவர்களை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட வேண்டும். என்ன நடந்தாலுமே சரி, எது வந்தாலுமே சரி, நான் இவர்களுக்கு எங்கிருந்தாலும் நல்ல ஆசைகளை வழங்குவேன் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு இவர்களுக்குரிய வெற்றியை இவர்கள்
இவர்கள் நிச்சயமாக பெற வேண்டும். இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நான் இவர்களுக்கு இப்படி விட்டுவிட்டோமே என்று நினைத்து வருத்தப்பட வேண்டுமா? அல்லது நாம் விட்டுவிட்டாலும் இவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முன்னேறி விட்டார்கள் என்று சொல்லி என் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமா என்பதனை இவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே சோர்வடையாமல் மேலும் மேலும் இவர்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நான் ஆசைப்படுகின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்த ஆத்மா இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றது. நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.